இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ பற்றி பார்க்க போகிறோம். எம்ஆர்ஐனா ஃபர்ஸ்ட் என்னன்னா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் சொல்லுவாங்க. இது சிடி ஸ்கேன் மாதிரியோ எக்ஸ்ரே மாதிரியோ வந்து பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு கிடையாது. இது மேக்னெட் மூலமாக இயங்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட இது வந்து எம்ஆர்ஐ எடுக்கலாம். மோஸ்ட்லி எம்ஆர்ஐ வந்து எதுக்கு எடுத்தால் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நம்மளுக்கு எதனா ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ் இன்ஜுரி இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதனா லிகமெண்ட் டியர் இருக்குன்னா கண்டிப்பாக எம்ஆர்ஐல ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பிரெயினில் என்ன ஸ்ட்ரோக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை பார்க்குறதுனா கண்டிப்பாக எம்ஆர்ஐ தான் பெஸ்ட்டு. ஃபைனில் வந்து எதனா இன்ஜுரி இருக்கான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எம்ஆர்ஐ எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த எம்ஆர்ஐல வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது, சப்போஸ் நம்ம கால் இதுக்குமே அடிபட்டு எதனா சர்ஜரி பண்ணி அதில் எதனா பிளேட்ஸ் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி வந்து ஹார்ட்டில் வந்து எதனா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது, பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க, இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எம்ஆர்ஐ எடுக்கணும். நீங்கள் எம்ஆர்ஐ ரூம்குள்ளே அயன் கண்டென்ட்ஸ் மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் ஃபோனும் அது மாதிரிலாம் எதனா எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு சிவியர் பெயின் இருக்குது, அவங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லைனா எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம். இது ஏன்னா எம்ஆர்ஐ வந்து மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் தான், அதனால் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நிறைய பேருக்கு வந்து எம்ஆர்ஐல வந்து ஒரு சின்ன விதமான பயம் இருக்கும். ஏன்னா நிறைய நாய்ஸ் இருக்கும், சவுண்ட் இருக்கும், அதனால் நிறைய பேருக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கலாம். மற்றபடி அது நம்மளுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. தேங்க்யூ.